அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன், லைசன்ஸ் வந்த பிறகு நீங்கள் இது பண்ணிக்கிடுங்க, படத்தை ஓட்டிக்கிடுங்க அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு அதை ஏற்கலை, அந்த திரையரங்கு உரிமையாளருக்கு அதை ஏற்கலை. அவர் சொல்கிறாரு, ஐயா இதை மட்டும் லைசன்ஸ் மட்டும் கொடுக்காம போயிருந்தா கூட பரவாயில்லையா, அவர் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதான் மனதுக்கு கஷ்டமாக இருக்கியா. என்ன சொன்னால், முதலமைச்சரே வராருங்க, நீங்கள் கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் பேசும்போது அவர் சொல்கிறாரு, கோபத்தில் டக்குன்னு சொல்லிவிட்டாரு, நான் நினச்சா முதல்வர் ஆகிடுவேன், உங்கள் முதல்வர் காமராஜர் நினச்சா என்ன மாதிரி கலெக்டர் ஆக முடியுமான்னு ஒரு வார்த்தையை விட்டு விட்டார் சார் அப்படின்னு சொல்லி இயல்பாக சொல்லிவிட்டாப்புல. சொன்னோன்னு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வச்சுட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை கலெக்டர் வீட்டுக்கு விடு அப்படின்ட்டார். இவருக்கு உரிமையாளருக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும். நேராக கலெக்டர் வீட்டுக்கு வண்டியை விட்டாங்க. நேராக அங்கே வந்தாச்சு. கலெக்டர் வீட்டுக்குள்ளே கார் வரும்போது பசுபதி ஐயா கலெக்டர் ஐயா வெளியே எரிஞ்சு ஓடி வராங்க. ஐயா என்ன முதல்வர் இங்கே வராரே அப்படின்ட்டு